வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவில் 2 பேருக்கு HMPV வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இன்று தொடங்கியது சட்டசபை கூட்டத்தொடர். தமிழ்தாய் வாழ்த்துடன் பின் சட்டசபையை விட்டு வெளியேறினார் தமிழக ஆளுநர் RN ரவி. அரசியல் சாசனம் தேசிய கீதம் அவமதிப்புக்கு துணை போக முடியாது. சட்டசபையில் இருந்து ஆளுநர் வெளியேறியதற்கு ஆளுநர் மாளிகை விளக்கம். தமிழக சட்டமன்றத்தின் மரபுகளை மாற்ற ஆளுநர் முயற்சிக்கிறார். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. ஆளுநர் உரையாற்றக்கூடாது என்று திட்டமிட்டு அவரை வெளியேற வைத்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு செய்தது தேர்தல் ஆணையம். கேரளாவில் 30 அடி பள்ளத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. 4 பேர் பலியான நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் RN ரவியின் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக தமிழக ஆளுநர் RN ரவி வருகை தந்திருந்தார். அவருக்கு மேலதாளங்கள் முழங்க காவல்துறை அணிவகுப்புடன் மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் RN ரவியை சபாநாயகர் அப்பாவு, சட்டசபை முதன்மை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். அப்போது சட்டசபைக்குள் நுழைந்த ஆளுநர் RN ரவியை அதிமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் சூழ்ந்து கொண்டு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக கோஷமிட்டனர். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அதிமுகவினர் கோஷம் எழுப்பினர். இதனையடுத்து தேசிய கீதத்திற்கு அவமானம் ஏற்பட்டதாக கூறிவிட்டு ஆளுநர் RN ரவி புறப்பட்டார். சட்டசபையில் உரையாற்றாமல் ஆளுநர் RN ரவி புறப்பட்ட நிலையில் ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். இதனைத் தொடர்ந்து அவையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக RN ரவி செயல்படுகிறார் என துரைமுருகன் உரையாற்றினார். இறுதியில் தேசிய கீதத்துடன் சட்டசபை நிறைவடைந்தது. சட்டசபைக்குள் கோஷம் எழுப்பிய அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். சட்டசபையின் நடப்பாண்டு முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக சட்டசபைக்குள் நுழைந்த ஆளுநர் RN ரவியை அதிமுகவினர் சூழ்ந்து கொண்டு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக கோஷம் எழுப்பினர். இதனையடுத்து தேசிய கீதத்திற்கு அவமானம் ஏற்பட்டதாக கூறிவிட்டு ஆளுநர் RN ரவி புறப்பட்டார். இந்நிலையில் சட்டசபையில் ஆளுநரை உரையாற்ற விடாமல் முழக்கமிட்ட அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பதாகைகளை ஏந்தியபடி சட்டசபையை விட்டு அதிமுகவினர் வெளியேறினர். அவர்களை தொடர்ந்து பாஜக MLA-க்களும் வெளிநடப்பு செய்தனர். மேலும் யார் அந்த சார் என்ற பேட்ஜை அதிமுகவினர் அணிந்து கொண்டு யார் அந்த சார் என பதில் சொல் என்று கோஷமிட்டபடி சட்டசபையில் இருந்து வெளியேறினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, போதை மாநிலமாக தமிழகம் உள்ளதாகவும் போதைப் பொருள் நடமாட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் அவையில் ஆளுநர் உரையாற்றக்கூடாது என்று திட்டமிட்டு அவரை வெளியேற வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டமன்றத்தின் மரபுகளை மாற்ற ஆளுநர் முயற்சிக்கிறார் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சிவசங்கர், அரசின் சாதனைகளை வாசிக்க மனமில்லாமல் ஒரு நாடகத்தை ஆளுநர் அரங்கேற்றி உள்ளதாகவும், கவர்னர் உரையை வாசித்தால் அரசின் சாதனைகளை அடுக்க வேண்டியிருக்கும் என்பதால் அவர் புறக்கணித்து விட்டதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக சட்டசபையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடுவதுதான் மரபு. தேசிய கீதத்தை அவமதிக்கும் எண்ணம் தமிழக அரசுக்கு எப்போதும் இருந்தது இல்லை என்று அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட தான் பெரியவர் என்ற மனநிலை ஆளுநர் செயல்படுவதாக அவர் கூறினார். மேலும் தமிழக சட்டமன்றத்தின் மரபுகளை மாற்ற ஆளுநர் முயற்சிப்பதாகவும், சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளுக்கு ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். சென்னை 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு செய்யப்பட்டது.
சென்னை மாவட்டத்தில் 16 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டது. மாநிலம் முழுவதும் கடந்த ஆண்டு நவம்பர் 16, 17 மற்றும் 23, 24 ஆகிய 4 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடைபெற்ற நிலையில் இன்று வாக்காளர்கள் பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 16 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் மட்டும் 19,70,279 பேரும், பெண் வாக்காளர்கள் 20,44,323 பேரும் உள்ளனர். மேலும் சென்னை மாவட்டத்தில் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 1,276 பேர்கள் உட்பட மொத்தம் 40,15,828 வாக்காளர்கள் உள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கியில் அரசு பேருந்து 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரள மாநிலம் மாவேலிக்கரை பகுதியைச் சேர்ந்த 34 பேர் கொண்ட குழுவினர் தஞ்சாவூருக்கு கேரள அரசு பேருந்து ஒன்றை முன்பதிவு செய்து அதில் சுற்றுலா சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பேருந்து இடுக்கி மாவட்டம் புல்லுப்பாறை அருகே காலையில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து 30 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயம் அடைந்தவர்கள் அப்பகுதி வழியே சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கார சென்னை பயண அட்டை திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்தார். பொது போக்குவரத்தில் பயணம் செய்ய கொண்டுவரப்பட்ட சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு அட்டை திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. சிங்கார சென்னை பயண அட்டை திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த அட்டையை பேருந்து, மெட்ரோ ரயில் மற்றும் மெட்ரோ அமைப்புகள் உள்ளிட்ட பல போக்குவரத்துக்கு பயன்படுத்தலாம். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 50,000 அட்டைகள் SBI மூலம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக சென்னையில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. சென்னையில் கடந்த 10 நாட்களில் காற்றின் தரக்குறியீடு 2 மடங்கு மோசமடைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பருவமழை நிறைவையொட்டி குளிர்காலம் தொடங்கியுள்ளது. இதனால் காலை, மாலை நேரங்களில் பனிமூட்டமும் நிலவி வருகிறது. இது குளிர்ந்த தன்மையை அதிகரித்துள்ளது. காற்றில் ஈரப்பதத்தின் அளவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக காற்று மாசு அதிகரித்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசு பணியாளர் தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறி சாகும் வரை உண்ணாவிரதம் தொடங்கிய பிரசாந்த் கிஷோரை போலீசார் கைது செய்தனர். பீகார் மாநிலத்தில் கடந்த டிசம்பர் மாதம் தேர்வாணைய பணியாளர் வாரியம் நடத்திய தேர்வில் முறைகேடு நடந்ததாக தேர்வாளர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து இந்த தேர்வை ரத்து செய்ய கோரி ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை பிரசாந்த் கிஷோர் தொடங்கினார். இந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் பிரசாந்த் கிஷோரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தற்போது அவர் வலுக்கட்டாய கைது செய்யப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் அருகே குடும்ப தகராறில் மனைவியை அடித்து கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே கோட்டையூர் மேற்கு காலனி தெருவை சேர்ந்தவர் பார்த்திபன் ராசாத்தி. இவர்களுக்கு அலெக்ஸ் பாண்டியன் என்ற மகனும் லட்சணா என்ற மகளும் உள்ளனர். பார்த்திபன் லோடு ஆட்டோவில் காய்கறி வியாபாரம் செய்து வரும் நிலையில் தனது மனைவி மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுபோதையில் வீட்டிற்கு வந்த பார்த்திபன் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு பித்தளை கரண்டியால் தலையில் அடித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து பார்த்திபனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவியை கணவன் அடித்து கொலை செய்த சம்பவம் கோட்டையூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கலையொட்டி மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை மாவட்டம் அவினாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் போட்டியில் பங்கேற்கும் மாடுகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் இணையத்தில் முன்பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் கலந்து கொள்ளும் மாடுகளின் விவரங்கள் madurai.nic.in என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதில் மாடுகள் அவினாபுரம், பாலமேடு மற்றும்
அலங்காநல்லூர் ஆகிய 3 கிராமங்களில் ஏதேனும் ஒரு கிராமத்தில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும் என்றும் காளையுடன் ஒரு உரிமையாளர் மற்றும் ஒரு உதவியாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிநயாபுரம் ஜல்லிக்கட்டு ஜனவரி 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் ஜனவரி 16ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இன்று மாலை 5 மணி முதல் நாளை மாலை 5 மணி வரை முன்பதிவு நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்து 9 நாளான பச்சிளம் குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்ததால் ஆத்திரமடைந்த தந்தை அரசு மருத்துவமனையின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த சிட்லாம்பாக்கம் ராமகிருஷ்ணபுரம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் ராதிகா என்ற தம்பதியினருக்கு கடந்த 27ஆம் தேதி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த பெண் குழந்தை 1 கிலோ 400 கிராம் எடையுடன் இருந்ததாகவும் 8 மாதத்தில் பிறந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. குழந்தைக்கு மஞ்சள் காமாலையும் எடை குறைவாகவும் பிறந்ததால் மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் குழந்தைக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. இதனால் ஆத்திரமடைந்த யுவராஜ் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் கண்ணாடியை தனது கைகளால் குத்தி உடைத்ததால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் கண்ணாடியை கையில் கிழித்ததில் பலத்த காயமடைந்த யுவராஜ் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். உடனடியாக அவரை மீட்டு அதே மருத்துவமனையில் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருந்ததால் அவசர சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவங்க நேற்றுக்கே எடை குறைஞ்சிடுதுன்னாங்க. எடை குறைஞ்சிடுதா ஒன்று நேற்றே டிஸ்சார்ஜ் பண்ணி பேபி ஹாஸ்பிட்டலாவது அனுப்பிச்சிருக்கலாம். இவங்க மூக்குலையும் வாயாலையும் பால் வந்திருக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டேன், நான் இங்கே இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டேன், நான் வந்திருக்க போல இருக்கு. அப்புறம் உள்ளே கூட்டுன்னு போயிருக்கிறாங்க. உள்ளே கூட்டுன்னு போய் ட்ரீட்மெண்ட் நடந்துருக்குது. அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னாங்க. டைம் எல்லாம் நான் பார்க்கல சார், கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, செத்து போச்சுன்றாங்க. அவன் என்ன பண்ணா, அந்த கோவத்துல கண்ணாடி உடைச்சிட்டான். எத்தனை மாசத்துல குழந்தை பிறந்திருக்கு? 8 மாசத்துல பிறந்துச்சு. வெயிட் ரொம்ப லோவா இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க பாப்பா? எப்படி இருந்தாங்க? செஞ்சி ராஜா தேசிங்க அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புனரமைக்கப்பட்ட முகப்புரை நினைவு தூண், மணிக்கூண்டு ஆகியவற்றை முன்னாள் மாணவர்கள் திறந்து வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா தேசிங்க அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது. விழாவையொட்டி முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை செஞ்சியின் முக்கிய வீதியின் வழியாக திறந்த வெளி அலங்கார வண்டியில் அமர வைத்து மேளதாளத்துடன் பள்ளிக்கு அழைத்து சென்றனர். பின்னர் பள்ளி நுழைவாயிலில் முன்னாள் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்து வாழ்த்து பெற்றனர். இதனைத் தொடர்ந்து 1.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு முகப்புரை நினைவு தூண் மற்றும் மணிக்கூண்டு ஆகியவற்றை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதில் முன்னாள் மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்ததால் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். வெகு தூரத்தில் இருந்து ரொம்ப நாள் 30 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெங்க யார் யார் எங்க இருந்தாங்களோ எல்லாமே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு நாளை 5 வருஷமா ரொம்ப பெரிய லெவல்ல ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷத்தை நாங்கள் எல்லற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். திருவொற்றியூரில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் குப்பன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன், முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் பொன்னையன், தற்போது ஸ்டாலின், உதயநிதி, சபரிசன் என ஒரு குடும்ப ஆட்சியை நிலவி வருகிறது என்றும் மாற்று தாய்க்கு பிறந்த கனிமொழிக்கோ மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ திமுகவில் எவ்வித முக்கிய பதவியும் வழங்கவில்லை என்றும் இதுபோன்ற நிகழ்ச்சி இனி தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என்று என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். கும்மிடிப்பூண்டியில் 20 பழங்குடியினருக்கு வீடுகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் விழா மாநல்லூர் ஊராட்சி லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. கும்மிடிப்பூண்டி அடுத்த மாநல்லூர் ஊராட்சி குந்தையமேலு பகுதியில் 70க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வசித்து வந்தனர். இந்நிலையில் மாநல்லூர் ஊராட்சி தலைவர் லாரன்ஸ் அப்பகுதியில் உள்ள 70 பழங்குடியினர் குடும்பத்திற்கு வீடுகள் கட்டித்தர கோரி கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ TJ கோவிந்தராஜனுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார்.
இதனைத் தொடர்ந்து மாநல்லூர் குந்தியால்மேட்டில் 70 பழங்குடியினருக்கு வீடுகள் கட்டும் பணி துவங்கி அதில் 20 பழங்குடியினருக்கு வீடுகள் கட்டி வீடுகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது. மாநல்லூர் ஊராட்சி லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை பழங்குடி மக்கள் தங்களின் பாரம்பரிய மேளதாளத்துடன் நடனமாடி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன் 20 பழங்குடியினருக்கு வீடுகளை வழங்கினார். தேனியில் கரடி தாக்கி உயிரிழந்த முன்னாள் ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சிதம்பரம் விலக்கு பகுதியைச் சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் சென்றையா பெருமாள். இவர் இருசக்கர வாகனத்தில் தோட்டத்திற்கு சென்றபோது கரடி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் சென்றாய் பெருமாளின் உடலை பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கரடி தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி உதவி வழங்க அரசு உத்தரவிட்டது. சென்ற ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் சென்றாய் பெருமாள் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி நிவாரணத் தொகையில் முதல் கட்டமாக ரூபாய் 50,000க்கான காசோலையை உயிரிழந்தவரின் மகன் செந்திலிடம் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். பழனியில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவரை கைது செய்ததை கண்டித்து நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கட்சி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் கனகராஜ் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து பாஜக தொண்டர்கள் நகர காவல் நிலையம் முன்பு குவிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். சென்னை ஐயம்பாக்கத்தில் 1500 பெண்கள் கூடி 25 வகையான அரிசியில் பொங்கல் வைத்தும் 60 வகையான கோலம் போட்டும் உலக சாதனை படைத்தனர். சென்னை மதுரவாயல் அடுத்த ஐயம்பாக்கம் ஊராட்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் 5 ஆண்டு நிறைவு நாள் விழா ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 1500 பெண்கள் ஒன்று கூடி 25 வகையான அரிசியில் 5 கிலோ எடை கொண்டு 25 பானைகளில் பொங்கல் சமைத்தனர். இதனைத் தொடர்ந்து கோலப் போட்டியில் 33 நிமிடங்களில் 60 வகையான பிரம்மாண்ட கோலங்களை போட்டு அசத்தினர். மேலும் விவசாயிகளை பெருமைப்படுத்தும் வகையில் விவசாயத்தை போற்றும் வடிவில் நின்று விவசாயிகளுக்கு மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக பொருளாளர் TR பாலு, மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு கோலப் போட்டி, பொங்கல் வைத்தம் மற்றும் நடன நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். கடலூரில் ஜனவரி 11ஆம் தேதி நடைபெறவுள்ள மாவட்ட மாநாட்டின் ஏற்பாடுகளை யூனியன் முஸ்லிம் லீக்கின் தேசிய தலைவர் பார்வையிட்டார். கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் வரும் ஜனவரி 11ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டின் ஏற்பாடுகளை பார்வையிட்ட இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கின் தேசிய தலைவர் KM காதர் மெய்தீன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மாநாட்டில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் MP-யுமான கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மேலும் திமுகவுடன் உள்ள கூட்டணி அரசியல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி என்றும் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். இதில் மாநில துணை செயலாளர் அப்துல் ரஹ்மான், மாவட்ட தலைவர் ஜெக்ரியா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் நடிகர் விஷாலின் கைகள் நடுங்கிய காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது. நடிகர் விஷால் நடிப்பில் வரும் 12ஆம் தேதி வெளியாக உள்ள மதகஜ ராஜா திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஷால், டைரக்டர் சுந்தர்சி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் பேசும்போது அவரது கைகள் பயங்கரமாக நடுங்கியது. இது தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. நடிகர் விஷாலை இப்படி பார்க்க வருத்தமாக இருக்கிறது என்று அவரது ரசிகர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருத்தம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் அவருக்கு வைரஸ் காய்ச்சல் அளிப்பதாகவும் பட ப்ரோமோவுக்காக காய்ச்சலுடன் வந்ததால் தான் அவரது கைகள் நடுக்கம், குரலில் பதற்றம் இருப்பதாக தயாரிப்பாளர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி உதவி வழங்காத தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணா நுழைவாயில் அருகே உள்ள ஈசானிய மையத்தில் தேமுதிக சார்பில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி உதவி வழங்காத தமிழக அரசை கண்டித்து உள்ளிட்டவற்றை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அதில் தமிழகத்தில் பெண்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றால் தமிழகத்தில் நடைபெறுவது என்ன ஆட்சி என கேள்வி எழுப்பியும் தமிழகத்தில் தலைகுனிவான ஆட்சி நடைபெறுவதாக விமர்சித்தார். மேலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மற்ற மாவட்டங்களுக்கு நிதி உதவி எதுவும் செய்யாத திமுக அரசை வன்மையாக கண்டிப்பதாக என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய 4 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியொட்டி வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். இதில் பக்தர்கள் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே மலையேறி செல்ல அனுமதி என்றும் இரவு நேரத்தில் பக்தர்கள் கோவில் வளாக பகுதியில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் எதிர்பாராத விதமாக மழை பெய்தால் அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் மார்கழி மாதம் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை அடுத்த மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மார்கழி மாத தினத்தையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற மகாபாரத சொற்பொழிவு நிகழ்வில் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. கெங்கவல்லியில் முருகன் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் அமைந்துள்ள பால தண்டாயுத பணி சுவாமி திருக்கோவிலில் 42ஆம் ஆண்டு மாலை அணியும் வைபவ விழா கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருமணத்திற்கு போல் பெண் வீட்டு சீர் கொண்டு வரப்பட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் சார்பாக 2 லட்சம் மதிப்பில் ஐம்பொன்னாலான மயில் வாகன சிலையை கோவிலுக்கு வழங்கினர். இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1 சவரன் 57,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி கிராமிற்கு 7,215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 57,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 62,968 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 99 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 230 புள்ளிகள் குறைந்து 78,992 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 77 புள்ளிகள் குறைந்து 23,927 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் 2 பேருக்கு HMPV வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இன்று தொடங்கியது சட்டசபை கூட்டத்தொடர். தமிழ்தாய் வாழ்த்துடன் பின் சட்டசபையை விட்டு வெளியேறினார் தமிழக ஆளுநர் RN ரவி. அரசியல் சாசனம் தேசிய கீதம் அவமதிப்புக்கு துணை போக முடியாது. சட்டசபையில் இருந்து ஆளுநர் வெளியேறியதற்கு ஆளுநர் மாளிகை விளக்கம். தமிழக சட்டமன்றத்தின் மரபுகளை மாற்ற ஆளுநர் முயற்சிக்கிறார். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. ஆளுநர் உரையாற்றக்கூடாது என்று திட்டமிட்டு அவரை வெளியேற வைத்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு செய்தது தேர்தல் ஆணையம்.
கேரளாவில் 30 அடி பள்ளத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து, 4 பேர் பலியான நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.